உறவை வளர்க்கும் விருந்தை அருந்தினோம். அமைதியாக நாம் பெற்றோம் இந்த நற்கருணை, இந்த விருந்து, இந்த உறவு, இந்த தெய்வீக உறவு அருள், அதை உள்ளத்திலே பெற்ற அந்த மகிழ்ச்சியை, உணர்வை உள்ளத்தாலேயே இறைவனுக்கு நன்றி சொல்வது போல உறவை வளர்க்க, தெய்வத்தோடு உறவை வளர்க்க, ஒருவரோடு உறவை வளர்க்க அந்த தெய்வத்தை அமைதியாக 2 நிமிடம் போற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றி சொல்லுவோம். பூசையும் நற்கருணை பெறுவதும் கூட வெறும் சடங்காக வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அமைதியாக நாம் பெற்றதை அனுபவிக்க உங்களை கேட்டேன். நீண்ட நிகழ்ச்சி காத்திருக்கின்றது. 1 மணி தொடங்கி 11 மணி வரையும் 10 மணித்தியாலம் ஒன்றாக இருக்க போகின்றோம். 1 மணித்தியாலம் பூசையோடு போய்விட்டது, உறவோடு போய்விட்டது. ஆக ஒவ்வொரு கட்டங்களில் அதில் சம்பந்தப்பட்டவர்களை, ஈடுபட்டவர்களை பாராட்ட நாம் சொல்ல வாய்ப்புண்டு. ஆனால் இந்த பூசையை ஒழுங்கு செய்ய முயற்சித்தவர்களுக்கு, பாடல்களுக்கு, இனிமையான சூழலை ஏற்படுத்தி தந்தவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக இன்று இந்த பீட பரிசாரராக வந்த சரவுக்கும் சித்ராவுக்கும் நன்றி. மற்றவர்களை தொடர்ந்து சந்திப்போம். ஆக மன்றாடுவோமாக. இன்றைய நிகழ்ச்சியில் முடிகிற கட்டத்திலே அந்தோனியாருடைய செவத்தையும் ஆசிரியரையும் இப்பொழுது வேண்டாம், கடைசி ஜெபிப்போமாக. கருணை நிறைந்த இறைவா, புனித பற்றுறுதியுடன் திருப்பணி புரிந்து உம்மில் நிறைவான வாழ்வை அடைந்துள்ளார். அவருடைய நினைவு நாளில் கொண்டாடிய இத்திருப்பலி நிகழ்ச்சியின் பலனால் நாங்களும் முடிவில்லா பெருன்பத்தை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. Bye.
இந்த செபத்தையும் மன்றாட்டையும் ஆசீர்வாதத்தையும் இப்பொழுதே நாங்கள் முடித்துக் கொள்வோம். ஜெபிப்போம். புதுமைகள் பல புதிய புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத் தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்துக்கு வந்து கூடியுள்ளோம். நீர் வேண்டியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி மானமாய்க்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்று தாரும். ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தரணும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித வீதியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆளுநரே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்பத் துயரங்களினின்றும் எங்களை காப்பாற்றும். மறுமையில் வாழும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத் தாரும். அமைதியில் அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது நமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் இடங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கி அருளும். அதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, இறையேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோனியாரே, அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, காணாமற் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனித அந்தோனியாரே, எளியோர்க்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, உலகை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, மெய்மறையின் அருகிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, நற்செய்தியை போதித்த மெய்மறையின் வல்லுனரான புனித அந்தோனியாரே, பாவத்தினாலும் பேயினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளை கலந்து பேசுபவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்து தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
பாட்டு